நேர்கள் அனைவருக்கும் கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த படம் கூலி. இப்படத்தின் உலகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ வசூல் 404 கோடி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு எந்த வசூல் அறிவிப்பும் இதுவரையில் வெளியாகவில்லை. இருந்தாலும் படத்தின் வெளிநாட்டு உரிமையை வாங்கிய விநியோக நிறுவனம் வெளிநாட்டு வசூல் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். வெளிநாடுகளில் 20 மில்லியன் US டாலர் வசூலித்துள்ளதாம். இந்திய ரூபாய் மதிப்பில் 167 கோடி. படத்தின் வெளிநாட்டு உரிமை சுமார் 85 கோடிக்கு விற்கப்பட்டதாக தகவல். அதைவிட 2 மடங்கு வசூல் செய்துள்ளதால் வெளிநாடுகளில் இப்படத்துக்கு குறிப்பிடத்தக்க லாபம் கிடைத்திருக்கும். இந்திய வசூல், வெளிநாட்டு வசூல் என படம் 500 கோடி வசூலை கடந்துவிட்டது. இருந்தாலும் ஒட்டுமொத்த அதிகாரப்பூர்வ வசூலை அறிவிக்காமல் உள்ளார்கள். ரஜினிகாந்தின் ஹிட் படம் ஒன்றிற்கு விஜயகாந்த் பூ போட்ட கதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன படம், என்ன காட்சி என்று தெளிவாக பார்க்கலாம். திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கேப்டன் விஜயகாந்தும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் தங்கள் பயணத்தை தொடங்கி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையே திரையிலும் நிஜ வாழ்க்கையிலும் பல ஒற்றுமைகள் இருந்தன. 1989 தொடக்கம் 1990களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களாக இருவரும் திகழ்ந்தனர். இது குறித்து காந்தராஜ் திரைக்குறள் யூடியூப் பக்கத்துக்கு அளித்த பேட்டியில் சுவாரஸ்யமான பல தகவல்கள் கூறியுள்ளார். பொதுவாக ஒரு ரஜினிகாந்த் படத்தை எடுக்க அதிக பட்ஜெட் தேவைப்படும் என்ற கருத்து பரவலாக உண்டு. ஆனால் ரஜினிகாந்த் நடிக்க முடியாத சில படங்களுக்கு அவரைப் போலவே திறமையும் அதே சமயம் பட்ஜெட்டுக்குள் அடங்கும் நட்சத்திர மதிப்பும் கொண்ட நடிகர் தேவைப்பட்ட போது இயக்குநர்களின் முதல் தேர்வாக இருந்தது விஜயகாந்த் தான். இரு நடிகர்களுக்கும் இருந்த ஒருவித கம்பீரமான தோற்றம், இருண்ட நிறம் மற்றும் இறுக்கமான சிகை அலங்காரம் போன்ற ஒற்றுமைகள் அவர்களை ரசிகர்களுக்கு நெருக்கமாக்கியது. இந்த ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் பொல்லாதவன் என்ற படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் குறித்து அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட க்ளோஸ் அப் காட்சியில் ரஜினிகாந்தின் கண்கள் சரியாக அமையவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக விஜயகாந்தின் கண்களை பயன்படுத்தி அந்த காட்சியை இயக்குனர் முடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு இருவரும் ஒரே வகையான கதாபாத்திரங்களுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருந்தார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. திரையுலகில் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் பயணித்தாலும் ஒருவருக்கொருவர் இருந்த மரியாதை மற்றும் திறமையில் இருந்த ஒற்றுமை அவர்களை ரசிகர்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பெறச் செய்தது. ரஜினிகாந்தின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இணையாக விஜயகாந்தின் கேப்டன் பட்டமும் அவரின் மக்கள் செல்வாக்கும் இவர்களின் தனிப்பட்ட குணங்களையும் திரையுலக பங்களிப்புகளையும் நிலைநிறுத்தின. இருவரும் திரையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்விலும் மக்கள் மத்தியில் பெரும் அன்பை பெற்றனர். இவர்களின் தனிப்பட்ட குணநலங்கள், பொது வாழ்க்கையின் மீதான ஈடுபாடு அவர்களை ரசிகர்கள் கொண்டாடும் நட்சத்திரங்களாக மாறின. இவ்வாறாக கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.